மறைச்சம்மா. நீ இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். தெரிஞ்சாலும் நீ என்ன தேடி வரமாட்டேன்னு நினைச்சேன். அது எப்படி நான் உன்னை தேடி வரமாட்டேன்? நீ என் அம்மாமா. அதுவும் சாதாரண அம்மா இல்ல, பெத்த மகன் கிட்ட, சொந்த மகன் கிட்ட எதையோ மறைச்ச மானம் கிட்ட அம்மா. என்னுடைய அம்மா மானங்கிட்ட அம்மா இல்ல. எவன் துணையும் இல்லாம என்னை இத்தனை வருஷமா தன்னுடைய நிழல்ல வச்சு பாதுகாப்பா வளர்த்த புனிதமான அம்மா. சொல்லுமா, எதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்ச? கௌரிக்கு மாமாவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் தான் உன்னோட அப்பான்னு சொல்ல முடியல. அதனாலதான் அந்த மாதிரி எழுதி வச்ச. இப்ப ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவறி இந்த உண்மையை சொல்லிட்டேன். ஆனா இந்த உண்மை எனக்கு எப்போ தெரியுமா? தெரியுமா? எப்ப தெரியும்? எப்படி தெரியும்? அந்த ஆள் சொன்னாரா இல்ல கௌரி சொன்னாளா? இல்லம்மா, தங்கதுரை சொன்னா. போடா இவனை, அவனை சொல்ல சொன்னதே நான் தான்டா. அவனுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா இருக்கமா? ஆமாண்டா, அவனுக்கு எப்படி தெரியும்? அதை நான் அப்புறமா சொல்றேம்மா. ஏமா முதலே அந்த ஆளு தான் என் அப்பான்னு சொல்லல? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.